ஹாய் கைஸ், நம்ம இன்னைக்கு ஒரு மானங்கிட்ட ஊரை பத்தி பார்க்க போறோம். என்ன எப்படி சொல்றாங்கன்னா, நீ ரொம்ப கேவலமானவ, நீ ஒரு அந்த மாதிரி கைஸ், பேட் வேர்ட்ஸ் அண்ட் எவ்ரிதிங். ஆனா அந்த ஒழுக்கமானவங்க எப்படி ஒழுக்கமா இருக்காங்க நான் சொல்லவா? அண்ட் அந்த ஒழுக்கமா இருக்கணுங்கிற ரூல்ஸ் போடுறவங்களும் எவ்வளவு ஒழுக்கமா இருக்காங்க நான் சொல்றேன். ஓகே, மலைங்கள்லாம் இருக்கும்ல, ஹில்ஸ் பக்கத்துல நிறைய ரிவர்ஸ் ஓடும். மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள், ஐம் நாட் பாயிண்டிங் லைக் எல்லாரும் அப்படிதான் சொல்ல, பீப்புள் அதே அந்த தண்ணி வர டைம்ல எல்லாம் போயிட்டு குளிக்க போறேன்னு சொல்லிட்டு புர்காவை கட்டி வச்சுட்டு சேலையை கட்டிட்டு, இல்லைன்னா அதுக்கும் மேல போடணும்னா நிறைய பேர் பாவடையை கட்டிட்டு குளிப்பாங்க. ஹிஜாப்ஸ் எல்லாம் போட மாட்டாங்க, அதெல்லாம் தப்பு இல்லை. ஓகேவா? அப்புறம் குழந்தைக்கு சாப்பாடு விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு புர்கா போட மாட்டாங்க, ஷால் போட மாட்டாங்க, சாரி ஆறு நைட்டில ரோட்ல. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வகிதா என்ற பெண்மணிக்கு என்னுடைய சின்ன ஒரு பதிவு. நீங்கள் ஸ்டேட்டஸ் அது உங்களுடைய இதுதான், அது நம்ம அதை பற்றி பேசுகிறது நம்ம வரல. அது உங்களுக்கும் ரப்புக்கும் சம்மந்தப்படுது. நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அது உண்டான கூடிய எல்லாம் இங்கேயும் கொடுப்பான், மறுமையிலும் கொடுப்பான். ஓகேங்களா? அதனால் அதை பற்றி நான் பேச வரல, அது உங்களுடைய விருப்பம். ஆனால் இந்த சமுதாயத்தில் ஒருத்தவங்க சொல்கிறாங்க, கமெண்ட்டில் போடுறாங்க அப்படின்னாக்கா நம்மளுடைய கலாச்சாரத்தை பற்றி சொல்கிறாங்க. சரி, நம்ம பெண்மணி இந்த பிள்ளைய போட்டால் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல எண்ணத்தில் கூட போடலாம். அது நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது உங்களுடைய தப்பு. அதுக்காக நீங்கள் இவ்வளோ பேசுகிறீங்களே, அது எப்படி கரெக்டாக? நீங்கள் அடுத்தவங்களை சொல்லக்கூடாது. எப்படின்னாக்கா ஒரு மூமின் அடுத்தவனுடைய குறைகளை அது என்ன பண்ணணும், அப்படியே விட்டுணும். அதை நீங்கள் இப்போ போடுறீங்க, ஒரு 10 நிமிஷமோ 8 நிமிஷமோ நீங்கள் பேசியிருக்கீங்களா, அதில் எவ்வளோ கொச்சையாக பேசுகிறீங்க. அந்த இமாம் வரைக்கும் நீங்கள் இருக்கிறீங்க, குட்டா நைட்டி போடுற பெண்களே இருக்கிறீங்க, ரோட்டில் போகிற பெண்களே இருக்கீங்க. அப்போ உங்களுக்கு என்னன்னாக்கா உங்களுக்கு உண்மையிலே மார்க்கம் தெரியல, மார்க்கம் தெரியாதவங்க. நீங்கள் சொல்கிறீங்களா, நான் தானம் பண்ணேன், அது பண்ணினேன். அது சொல்கிற இஸ்லாம் பொறுத்த வரைக்கும் கொடுக்குறத யார்கிட்டையும் சொல்லவும் கூடாது. புரியுதுங்களா? உங்களுக்கு இவ்வளோ நீங்கள் ஒரு மூமினாக இருந்துட்டு, ஒரு முஸ்லீம் பெண்ணாக இருந்துட்டு நீங்கள் அந்த மாதிரி புர்கா போட்டு ஆடுறீங்களே அப்படின்னு கேட்குறாங்க. அது கேட்குறதுக்கு நீங்கள் அதை நல்லதாக இருந்தால் எடுத்துவோங்க, இல்லைன்னா அதை கடந்து போங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. உங்களுக்கும் ரப்புக்கும் சம்மந்தப்பட்ட அது விஷயம். ஆமாம், கடந்து போயிட்டே இருங்க, இல்லை திருத்திக்கோங்க, அவ்வளோதான். அதை விட்டுட்டு நீங்கள் இமாம்களையும் பெண்களையும் நீங்கள் இவ்வளோ வெளிநாட்டில் எத்தனை ஆம்பளைங்க இங்கே பெண்களை விட்டுட்டு அங்கே போய் எவ்வளோ கட்டுக்கோப்பாக வாழ்றாங்களா, நீங்கள் அவங்களெல்லாம் இழுக்கிறீங்களே, எவ்வளோ ஒரு கேவலமான செயல். அது நீங்கள் பேசக்கூடாது. தயவு செஞ்சு அதை தவிர்த்துக்கோங்க. பேசுகிறதுக்கு அடுத்தவங்களுடைய பர்சனல் விஷயத்தில் நீங்கள் அப்படி பேசாதீங்க. உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன், உங்களுக்காக துவா செய்கிறேன். உங்களுக்கு இதாயத்தை எல்லாம் கொடுக்கணும். உங்களுக்கு கண்டிப்பாக மார்க்கம் தெரியல. மார்க்கம் தெரிஞ்ச பெண்மணியாக இருந்தாக்கா நீங்கள் ஃபஸ்ட்டு அதை கமெண்ட்டு நான் நிறையா பேருக்கு நான் போட்டுருக்கேன். அதுக்குள்ளே மார்க்கம் இல்லை, மார்க்கப்பட்டு இல்லாமல் அதில் சுற்றி விட்டுருங்க. அதை மட்டும் போட்டுக்கிட்டே வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. அது உங்களுக்கு தெரியல. ஆனால் நீங்கள் இவ்வளோ கழிவு ஊற்றுறதுக்கு அவசியம் கிடையாது. இதுக்கு உண்டான பலனை கண்டிப்பாக எல்லாம் இங்கேயும் கொடுப்பான். ஆமாம், கபருடைய வாழ்க்கை உங்களுக்கு தெரியுமா தெரியாதுன்னு தெரியாது. கபருடைய வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அதிகமான நாட்கள் அங்கே தான் வாழணும். தாய் வயிற்றில் 9 மாதம் 10 மாதம், துனியாவில் மிஞ்சி போனால் 100 வயசு வரைக்கும் 110 வயசு வரைக்கும் வாழலாம். நான் கபர் வாழ்க்கை அப்படி கிடையாது. கபர் வாழ்க்கை ரொம்ப அதிகமடியான வாழ்க்கை. நம்ம அந்த வாழ்க்கையில் நீங்கள் நல்ல அடியான இருந்தால் தான் அங்கே ஜெயிக்க முடியும். இப்படிலாம் அடுத்தவங்களை இப்படி கழிவு ஊற்றினாக்கா அதுக்கு உண்டான பலனை எல்லாம் அங்கேயும் கொடுப்பான், மறுமையும் கொடுப்பான். உங்களை நீங்கள் திருத்திக்கோங்க. நீங்கள் இப்போ புறம் தான் பேசுகிறீங்க. அடுத்தவங்களுடைய பர்சனல் லைஃப்லாம் நீங்கள் பேசுகிறீங்க. அது எவ்வளோ பேர் உங்களுக்கு பேசிட்டாங்களா, உங்களுக்கு அது இல்லையா, உங்களுக்கு அந்த உணர்வே இல்லையா, நீங்கள் அதை கடந்து போங்க. நீங்கள் சம்பாதிக்க ஆரம்பிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு அதான் சம்பாதிச்சேன்னா நீங்கள் போயிட்டே இருங்க, அதை கடந்து போயிடணும். அதை விட்டுட்டு அவங்களுக்கு விளக்கம் போடுறதுனால விளக்கம் போட்டு எல்லா ஊரில் இருக்க கஷ்டத்தில் போய் நின்று அவன் வேலை செய்கிறான். இந்த உலகத்துக்கு இந்த மனைவி மக்களுக்கு அவன் கண்டிப்பாக உழைக்கிறான். அவனை போய் கலங்கப்படுத்துறதுக்கு நீங்கள் அவ்வளோ ஒன்றும் ஒஸ்து கிடையாது. ஃபஸ்ட்டு உங்களை நீங்கள் திருத்திக்கோங்க. ஆமாம், அல்லா உங்களுக்கு உண்மையிலே நீங்கள் உண்மையான மூமினா இருந்தால் அல்லா உங்களுக்கு இதாயத்தை கொடுங்க. இல்லைன்னா உங்களுக்காக நம்ம துவா செய்கிறதெல்லாம் வேஸ்ட் தான். ஸ்லாரி. ஓகே, அட்லீஸ்ட் அவளை 12th ஸ்டாண்டர்டாக கம்ப்ளீட் பண்ண விட்டுருந்துருக்கலாம். படிக்கிற 11th ஸ்டாண்டர்ட் பொண்ணு கல்யாணம் பண்ணுற தப்பு இல்லை, இது தப்பு. அங்கே ஒரு வழக்கம் இருக்குங்க. ஆனால் அந்த ஆம்பளைங்கெல்லாம் ஒரு 6 மணிக்கு மேலே நாங்கள் கிளம்பி ஒரு இடத்துல போயிட்டு கும்பலாக உட்காந்து நாட்டு வளர்ச்சியாக பேசுவாங்கன்னு நினைக்கிறீங்க? they will go and have fun. இந்த பொண்ணுங்களை படிக்க வச்சு MBBS ஆக்குனாலும் அந்த பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க, வேலைக்கெல்லாம் அனுப்ப மாட்டாங்க. மேக்ஸிமம் லெவல் அந்த பொண்ணுங்க போகணும்னா, I'm not telling about everyone, just some cases. மிஞ்சி போனோம்னா வெளியே பேசலாம். ஒரு 4-5 பொண்ணுங்க கூட கான்டாக்ட் வச்சுக்கலாம், அவங்கள மீட் பண்ணலாம். ஆனால் சமத்தா வீட்டில் டெய்லி சமைச்சிட்டு 3 வேலை சமைச்சிட்டு குழந்தைய பெற்றுட்டு வளர்த்துட்டு அப்படியே இருக்கணும். ஆனால் இவனுங்க என்ன பண்ணுவானுங்க தெரியுமா? Facebook, Instagram அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாலாம் யூஸ் பண்ணி நிறைய புது பொண்ணுங்கள்ட்ட கல்யாணமே ஆகாத மாதிரி நல்லா டெக்ஸ்ட் பண்ணுவானுங்க. அண்ட் முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைச்சேன். டீன் பாய்ஸ்லாம் டே நீ லவ் பண்றியா, தாராளமா போய் லவ் பண்ணு, அதெல்லாம் நாங்கள் தலையிட மாட்டோம். ஆனால் கல்யாணம் மட்டும் நீங்க குடும்பத்துக்குள்ளதான் பண்ணிக்கணும். அவங்க இன்னொரு பொண்ணை நீ காதலிச்சு ஏமாத்திக்கோ, நீங்க ஃபேமிலியில கட்டி வைக்கிறோம், குழந்தை குட்டியெல்லாம் பெற்றுட்டு சொத்து அதெல்லாம் சம்பாதிச்சு சந்தோஷமா வாழு. ஆனா அந்த நாய்ங்க என்ன பண்ண தெரியுமா? லைக் அவங்க எப்படி கேட்டாங்களோ அதே மாதிரி லவ் பண்ணுவானுங்க, பொண்ணுங்களை ஏமாத்துவானுங்க. அதுக்கப்புறம் வீட்டுல பாக்குற பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பானுங்க, சொந்தத்துக்குள்ளே பண்ணிப்பானுங்க. பண்ணிட்டு வீடு எல்லாம் சம்பாதிச்சு சேர்த்துட்டு அந்த பொண்ணை ஃபேமிலிக்கு வச்சுக்கிட்டு அவளையும் விட்டு கொடுக்காம அவளையும் ஓட்டிக்கிட்டு கொண்டாட்டியும் ஓட்டிக்கிட்டு இந்த பக்கம் ஆன்லைன்ல பல பொம்பளைங்களை தேடுவானுங்க. இந்த பொழப்புக்கு
தான் சொந்த அண்ணனே வந்து தான் பொண்டாட்டி ட்ரை பண்ணான்னா தட்டி கூட கேட்க மாட்டானுங்க. ஏன்னா குடும்பத்துக்குள்ள சண்டை வந்துரும்ல, அதனால அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. பொண்டாட்டி வந்து இதெல்லாம் வெளியே சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருக்க சொல்லுவானுங்க. சரி, இன்னும் ஏதாவது டீட்டெயில் சொல்லணுமா? நோ ஆஃபென்ஸ் கேர்ள்ஸ், லைவா இந்த பசங்களை மட்டும் கிடையாது, பொண்ணுங்களே அப்படிதான். பொண்ணுங்க வந்து லவெல்லாம் பண்ணும், ஒரு பையன் கூட பேசும், போய் சுத்தும், ஊர் சுத்தும், என்னென்னவோ பண்ணுங்க, அதெல்லாம் நடக்கும். போட்டோவெல்லாம் எடுத்துப்பாங்க. இதுல எல்லாமே ஃபேமிலிக்கு தெரியும். கடைசியில் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அந்த பையனை அந்த பொண்ணையும் பிரிச்சுட்டு வந்து வேற ஒரு ஃபேமிலியில பார்த்து கட்டி வச்சிருவாங்க. இந்த பொண்ணுங்களும் வாழும். வாட் உத்தமன்னு அவனும் கிடையாது. அப்படி உத்தமன்னு சொல்றவனுக்கு இங்க வேலையும் இருக்காது.